practical training for CMA students. ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய டவுட்டு கேட்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி அவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாயிண்ட் வைஸாக நம்ம என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகும். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னா என்ன, இது ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ஜாயின் பண்ணணும், எங்கே ஜாயின் பண்ணணும், அதை விட ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா சிஏ ஆர்டிகல்ஷிப் பண்ணுறது அல்லது சிஎஸ் ஃபார்மில் ஒர்க் பண்ணினது கிளைம் பண்ண முடியுமா, ஆல்ரெடி நான் சிஎம்ஏல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் போயிருந்தேன்னா அதை கிளைம் பண்ண முடியுமா, வேறு எம்ப்ளாயீஸ்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அதையெல்லாம் சேர்த்து கிளைம் பண்ண முடியுமா, அண்ட் தென் என்னென்ன ஃபார்மு, இதுக்கான ஸ்டைஃபண்ட் மினிமம் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, லீவ் எவ்வளவு இன்ஸ்டியூட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எல்லா பாயிண்ட்ஸும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மொதல் பாயிண்ட்டு, எப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும், இப்போவுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபைனலுக்கு தானே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தேவை, ஸோ இன்ட்ரு முடிச்சுட்டு தான் நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேர் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. சிஎம்ஏல இன்டர்மீடியட் கோர்ஸ் ஜாயின் பண்ணின உடனேயே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு போகலாம். ஒருவேளை சிஎம்ஏ இன்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது இன்ஸ்டியூட்டில் சொன்ன க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்ததுன்னா அந்த முன்னாடி பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் முன்னாடி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்ததையும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது, ஃபைனல் எக்ஸாம்லேயும் போத் குரூப்ஸ் எழுதும்போதோ அல்லது ரிமைனிங் குரூப் எழுதும்போதோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது மஸ்ட்டு. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எத்தனை நாள் போகணும், ஆன் ஆர் ஆஃப்டர் 11th February 2020, இதுக்கு அப்புறமா 11th February 2020 அல்லது அதுக்கு பின்னாடி இன்டரில் ஜாயின் பண்ணின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரி, 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும். இது எப்போ ஃபைனலில் போத் குரூப்ஸ் எழுதுகிறப்பவோ அல்லது ரிமைனிங் குரூப்னா ஆல்ரெடி ஒரு குரூப் அப்பியர் ஆகிருக்கீங்க, இப்போ இன்னொரு குரூப் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். பட் இதில் ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, என்னென்னா 15 months உங்களால் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி முடிக்க முடியல, பட் எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்போ 15 months கம்ப்ளீட் ஆகி இருந்தாலே போதும் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கான ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறப்ப ஃபார்ம் T1, T3, T4, T5 எல்லாமே இருக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 15 months அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியலை எக்ஸாம் போது அப்படின்னா 10 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10 monthsங்கிறது எந்த டேட் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஜூன் எக்ஸாமாக இருந்ததுன்னா 28th or 29th Februaryயில் 10 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிசம்பர் எக்ஸாமாக இருந்ததுன்னா 31st August அன்னைக்கு 10 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஜூனில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும், ஆகஸ்ட் எண்டில் வரும். ஸோ பிப்ரவரியில் 10 months முடிச்சிருந்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 months ஆட் ஆகி ரிசல்ட் டெக்ளேர் பண்ணுற ஆகஸ்ட் மந்தில் 15 months உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் டிசம்பர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பிப்ரவரியில் வரும். அதில் டிசம்பர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது 31st Augustக்குள்ளே 10 months கம்ப்ளீட் பண்ணி T5 ஃபார்ம் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான்வரி 5 months. அப்போ ரிசல்ட் வர்ற பிப்ரவரியில் 15 months உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டும் இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்க. இப்போ 11th February 2020க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்குலாம் 6 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்ளிகபிளாக இருக்கும். பட் இப்போ இந்த டேட்டு அல்லது அதுக்கு பின்னாடி இன்டருக்கு ஜாயின் பண்ணினவங்க எல்லாருக்குமே 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இந்த 15 monthsங்கிறது எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது அட்லீஸ்ட் 10 months கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ T5 ஃபார்மில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் 10 months கம்ப்ளீட் ஆன மாதிரி நீங்கள் ஏற்றலாம். இந்த பாயிண்ட்டும் இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குடைய FAQவில் கொடுத்துருக்காங்க.
ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறது, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ கிளாரிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஒன்று, இன்ட்ரு ஜாயின் பண்ணின உடனேயே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை இன்ட்ரு ஒரு குரூப் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறதுனாலும் போகலாம், அல்லது இன்ட்ரு முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் எழுதுறேனாலும் அது உங்களுடைய சாய்ஸ். பட் இன்ட்ரு ஜாயின் பண்ணின உடனேயே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஈவன் இன்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்கிற அந்த க்ரைட்டீரியா படி உங்களுடைய ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா யூ கேன் கிளைம் எக்ஸம்ஷன். அதுக்கு ஃபார்ம் T3 ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ண முடியும். இன்டரில் ஜாயின் பண்ணின உடனே அல்லது கொஞ்சம் நாளில் கூட நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது இன்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு என்டர் இன்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, எங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறது, வேர் எங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு கேட்பாங்க. ப்ராக்டிஸிங் CMA கிட்ட போகலாமா, அல்லது வெளியில் எங்கேயாவது கம்பெனி ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாமா, எது பெட்டராக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. இது ப்ராக்டிஸிங் CMA கிட்ட அல்லது எனி அதர் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுங்கிறப்ப பேங்க்கு, இன்சூரன்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடான PSU இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் போகலாம். நார்மலாக இருக்கிற ஆர்கனைசேஷனுக்குமே க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ ஒரு ப்ராக்டிஸிங் CMA கிட்ட போனீங்கன்னா அந்த ப்ராக்டிஸிங் CMA என்னென்ன ஏரியாலலாம் அவங்க பார்க்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதில் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு போகிறப்ப அந்த ஆர்கனைசேஷன் எது ஓரியன்டாக இருக்கோ அதில் உங்களுடைய ஏரியா எதுவோ அதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இப்போ இதில் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறப்ப இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து 2 சொல்கிறாங்க. ஒன்று சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இன்னொன்று அதர் தேன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். 2 இது சொல்கிறாங்க. இப்போ சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அந்த ஆர்கனைசேஷனுடைய டேர்ன் ஓவர், அந்த ஆர்கனைசேஷனுடைய டேர்ன் ஓவர் 25 lakhs ஆர் மோர். அதே மாதிரி அதர் சர்வீஸு தவிர மற்ற ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தால் அங்கே டேர்ன் ஓவர் 50 lakhs இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னாலோ அல்லது இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கிளைம் பண்ணிக்க முடியும். சரி, இந்த 15 months மட்டும்தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கா அப்படின்னா 15 monthsங்கிறது ஒன்லி ஃபார் ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஃபைனல் எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கு தான் அந்த 15 monthsங்கிறது. பட் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகணும்னா, நம்ம CMA இன்ஸ்டியூட்டில் ஒரு மெம்பர் ஆகணும், மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபைனல் எக்ஸாமினேஷன் நீங்கள் CMA இன்ஸ்டியூட்டில் ஒரு மெம்பராக மாறுறீங்க. அப்போ தான் உங்களுடைய நேமில் CMA அப்படின்னு நீங்கள் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்க முடியும். அப்போ அந்த CMA அப்படின்னு நீங்கள் மெம்பர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அசோசியேட் மெம்பர் ஆகணும். அப்போ உங்கள் நேமுக்கு பின்னாடி டிகிரியில் ACMAன்னு போட்டுக்கலாம். 5 years கழித்து ஃபெல்லோ மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா FCMAன்னு போட்டுக்கலாம். பட் இதுக்கெல்லாம் டோட்டலாக 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கையும் சேர்த்து 3 years அப்படின்னு கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கையும் சேர்த்து டோட்டலாக 3 years உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சொன்ன ஏரியாஸில் இருந்ததுன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் முடித்த உடனே மெம்பர்ஷிப்பை அப்ளிகேஷன் போட்டு மெம்பர்ஷிப் வாங்கிக்க முடியும். அப்போ நீங்கள் அசோசியேட் மெம்பராக இருப்பீங்க. 5 years கழித்து ஃபெல்லோ மெம்பராக நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ACMA FCMAன்னு உங்கள் நேமுக்கு பின்னாடி நீங்கள் போட்டுக்கலாம் டிகிரியில். இப்போ இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் 25 lakhs, அதர் ஆர்கனைசேஷனில் 50 lakhs டேர்ன் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் அந்த எம்ப்ளாயர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். அவங்களுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய லெட்டர் ஹெட்டில் டேர்ன் ஓவர் வச்சு அந்த கம்பெனியுடைய சீல் வச்சு கொடுக்கறது, அல்லது வேறு ஏதாவது ப்ரூஃப் என்ன நம்ம இன்ஸ்டியூட்டில் கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அதை கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் சொன்ன க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷனில் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். CA அல்லது CS ஃபேர்மில் ஒர்க் பண்ணியிருந்தா அதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு கேட்க முடியுமா, கிளைம் பண்ண முடியுமா? இதுதான் அவங்க கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
சிஏ ஃபேர்ம்லேயோ சிஎஸ் ஃபேர்ம்லேயோ நீங்கள் ஆர்டிக்கல்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா, சிஏ படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது சிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே ஆர்டிக்கல்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ஷிப்பை இந்த சிஎம்ஏ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு கிளைம் பண்ண முடியாது. பட் அதே சிஏசிஎஸ் ஃபேர்மில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆர்டிக்கல்ஷிப் பண்ணலை, தனியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஒர்க் பண்ணினதை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் அதில் என்ன சொல்கிறாங்க இன்ஸ்டியூட்டில் அப்படின்னா, இந்த சிஏசிஎஸ் ஃபேர்மில் செப்பரேட்டாக மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இந்த சிஏ ஃபேர்ம்லேயோ சிஎஸ் ஃபேர்ம்லேயோ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன்னு செப்பரேட்டாக ஒரு டிவிஷன் இருக்கணும். அந்த டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கா, காஸ்ட் அக்கௌண்டிங்கா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கா, அல்லது டாக்ஸேஷன்லையா, அல்லது எம்ஐஎஸ்லையா, இது எல்லாமே பார்த்துட்டு அந்த அந்த சிஏ ஃபேர்ம் சிஎஸ் ஃபேர்முடைய கிளைண்ட்டு, எந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து கொடுக்குறீங்களோ அவங்களுடைய சைஸ், பிஸ்னஸோடைய சைஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டில் அதுக்கான ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிரெடென்ஸ் கிவன் ஆன் பர்சன்டேஜ் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் பேசிஸ் நீங்கள் என்னென்ன ஏரியாலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த கிளைண்ட்டுடைய பிஸ்னஸ் எல்லாம் எந்த மாதிரி சைஸில் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டில் டிசைட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் செப்பரேட்டாக மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன்னு சிஏசிஎஸ் ஃபார்மில் இருந்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் அதில் பர்சன்டேஜ் வைஸ் இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு எடுத்துக்குவாங்க. பட் சிஏசிஎஸ் ஃபார்முடைய ஆர்டிக்கல்ஷிப் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார் சிஎம்ஏக்கு எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் ஜாயினிங் சிஎம்ஏ. சிஎம்ஏல நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை கிளைம் பண்ணலாம்னா தாராளமாக கிளைம் பண்ணலாம். அதுக்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும், அதுக்கு ஃபார்ம் T3 ஃபில் பண்ணணும், அதுக்கான ஃபீஸோடு சேர்த்து போகணும். அது ஃபார்ம்ஸ் பார்க்குறப்ப அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின், சேஞ்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரே இடத்துல பண்ணாமல் சேஞ்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் வேறு வேறு இடத்துல பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சேர்த்து 15 மந்த்ஸுக்கு கிளைம் பண்ண முடியுமான்னா பண்ணலாம். அப்போ சேஞ்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ ஒரு ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட இருக்கீங்க, அங்கே ஒரு 5-6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க, அப்படி மாற்றிக்கலாம். பட் இந்த 15 மந்த்ஸுங்கிறதுல சேஞ்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட்டு இன்ஸ்டியூட்டில் அலோவ் பண்ணுறாங்க. பட் எவ்ரி டைம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஃபார்ம் T1 ஃபார்ம் அல்லது T4 ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதுக்கான ஃபீஸ் என்னவோ அதோட சேர்த்து நீங்கள் பே பண்ணணும் அடிஷ்னலாக எம்ப்ளாய்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணுறப்ப. பட் இதில் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, டோட்டலாக எத்தனை சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா 3 சேஞ்சஸ் ஆர் அலவுட், ஒன்லி மேக்ஸிமம் 3 சேஞ்சஸ். இந்த 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் மேக்ஸிமமாக 3 எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில். இந்த பாயிண்ட் ஒன்று இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டைஃபண்ட். என்னென்ன ஸ்டைஃபண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு. இந்த ஸ்டைஃபண்ட் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து மினிமம் ஸ்டைஃபண்ட் இன்ஸ்டியூட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே மினிமம் 2000, 3000 அண்ட் 4000 இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வைஸு கொடுக்குறாங்க. ஒருவேளை ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஆர்கனைசேஷன் எந்த சிட்டியில் இருக்குது அதை பொறுத்து ஃபஸ்ட் இயரில் 8000 to 10,000, செகண்ட் இயரில் 10,000 to 12,500 அண்ட் தேர்ட் இயரில் 12,000 to 15,000 அப்படிங்கிறது மினிமம் ஸ்டைஃபண்டுன்னு இன்ஸ்டியூட்டில் எஃப்ஐக்யூவில் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது லீவு கிடைக்குமா? நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறீங்க, அங்கே லீவுக்கு எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும்? நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்கிற நாம் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி மந்த் 1 டே பெர் மந்த் லீவ் எடுத்துக்கலாம் வித் பே. எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்கு ஒரு 60 days எக்ஸாமுக்காக லீவ் எடுத்துக்க முடியும், அது வித்தவுட் பே மேக்ஸிமம். அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்குன்னு கணக்கு கிடையாது, மொத்தமாக எக்ஸாமுக்குன்னு சொல்லி 60 days வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது லீவில். இது லீவ் அண்ட் ஸ்டைஃபண்ட் ரிலேட்டடாக இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. அடுத்த பாயிண்ட்டு, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார்ம்ஸ் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம்ஸ் என்னென்ன, எது எப்பப்போ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை இப்போ பார்க்கலாம். ஃபார்ம் T1 அண்ட் T4
இந்த ரெண்டும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கொடுக்கணும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணி வித்தின் 1 மந்த் ஆர் 30 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். T1 அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணினீங்கன்னா T1 ஃபார்ம் கொடுக்கணும். வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா T4 ஃபார்மை இன்ஸ்டியூட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இது வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கொடுக்கணும். T1 ஆர் T4. இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் மோர் தேன் 1 எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா அங்கே எவ்ரி டைம் அதாவது அதுவும் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேக்ஸிமம் 3 சேஞ்சஸ் தான் அலவுடு. அது அடுத்தது சேஞ்ச் ஆகும்போது நியூ ஃபார்ம் T1 ஆர் T4 அங்கே சப்மிட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸ் அடிஷ்னலாக என்ன பே பண்ணணுமோ அதை பே பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இது T1 அண்ட் T4. இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஃபீஸும் கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 2500. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500. இது 15th ஆகஸ்ட் 2022 இந்த ஃபீஸ் எலிஜிபிள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு T1 T4 ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க, அதுக்கான ஃபீஸு 2500 பே பண்ணணும். அதை தவிர சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கொடுக்குறப்ப அதுக்கு ஃபீஸ் நீங்கள் தனியாக பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கான ஃபீஸு. ஸோ இது இன்டிமேஷன் கொடுக்க வேண்டியது 30 டேஸ்க்குள்ளே இன்டிமேஷன் கொடுக்கணும். ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே 30 டேஸ்க்குள்ளே இன்டிமேஷன் பண்ணணும். அங்கே நியூ ஃபார்ம் நியூ T1 T4 சப்மிட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸ் என்ன அடிஷ்னல் ஃபீஸோ அதோட சேர்த்து பண்ணணும். 1000 அப்படின்னு நினைக்கிறேன் அடிஷ்னலாக ஃபீஸ் வரும். சேஞ்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் வர்றப்ப 1000. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் T3. இந்த T3 எக்ஸம்ஷன் ஃபார்ம். எக்ஸம்ஷன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஏற்கனவே ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க, அல்லது ஏற்கனவே ஜாபை போய் முடிச்சிட்டிங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை. இப்போ அந்த T3 அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததை கிளைம் பண்ணிக்க போகிறீங்க எக்ஸம்ஷன். அப்போ இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஃபார்ம் T3 சப்மிட் பண்ணணும். இதுக்கான ஃபீஸு 4500. 4500. இதுவுமே 15th ஆகஸ்ட் 2022 இந்த ஃபீஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ T3 எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறப்ப என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும்? நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணினதை தானே இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நான் ஏற்கனவே போயிருக்கேன், எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. அப்போ இதில் என்னென்ன கொடுக்கணும், எப்போக்குள்ளே கொடுக்கணும், அந்த பாயிண்ட்டும் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்கேன்டு காப்பி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நார்மலாக வந்துடும், அது ஸ்கேன்டு காப்பி வராது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த ஸ்கேன்டு காப்பிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணின இடத்துடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் இது கொடுக்கணும். ஏன்னா அந்த டேர்ன் ஓவர் லிமிட் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சர்வீஸ் செக்டர்னா 25 lakhs, அதர் தேன் சர்வீஸ் செக்டர்னா 15 lakhs அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்காகத்தான் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டுடைய ஸ்கேன்டு காப்பி அல்லது வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அந்த ப்ரூஃப். இப்போ வேறு ப்ரூஃப் அப்படிங்கிறப்ப சப்போஸ் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய லெட்டர் ஹெட்டில் ஒரு லெட்டர் மென்ஷனிங் த டேர்ன் ஓவர் இருக்கிற மாதிரி அந்த ஆர்கனைசேஷனுடைய சீலோட கொடுக்கணும். இதை தவிர எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு அண்ட் சேலரி ஸ்லிப். இப்போ உங்களுடைய கரண்ட் சேலரி ஸ்லிப் இருக்கும் இல்லையா, அது இது எல்லாமே கொடுக்கணும். சப்போஸ் இன்ஸ்டியூட்டில் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இது எப்போக்குள்ளே கிளைம் பண்ணணும்? இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டரில் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இன்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனி டைம் இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இப்போ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறீங்க, அப்போ இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும்னா அதுக்கு கட் ஆஃப் டேட் இருக்கும்ல, அந்த கட் ஆஃப் டேட்டு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது ஃபார்ம் T3க்கான கட் ஆஃப் டேட் பார்க்குறோம். இப்போ ஜூன் எக்ஸாம் அப்படின்னா ஜூன் எக்ஸாமுக்கு 31st மேக்குள்ளே இந்த ஃபார்ம் T3 அப்ளை பண்ணிடணும். எக்ஸாம்ஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு 31st மே ஃபார் ஜூன் எக்ஸாம். இதுவே டிசம்பர் எக்ஸாமாக இருந்தால் 30th நவம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். 30th நவம்பருக்குள்ளே
அப்ளை பண்ணி ஃபார்ம் T3 எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணிடணும். இது கட் ஆஃப் டேட்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் T5. இந்த T5 தான் 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே கொடுக்க வேண்டியது T5. இதில் நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 15 மந்த்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் டெக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 மந்த்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ எக்ஸாமில் அப்பியர் ஆகணும் அப்படிங்கும்போது அங்கே 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான T5 ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 மந்த்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், திருப்பியும் சொல்கிறேன். அந்த 10 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஜூன் எக்ஸாமுக்கு 28th ஆர் 29th Februaryயில் 10 மந்த்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். டிசம்பர் எக்ஸாமாக இருந்தால் 31st Augustல் 10 மந்த்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதை T5ல நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆக முடியும். ரிசல்ட்டுக்குள்ளே 15 மந்த்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதனால் இது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு டவுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது தப்பான ஃபார்மை ஏற்றிட்டோம், ராங் ஃபார்மை ஏற்றிட்டோம், நான் வந்து கரெக்டான ஃபார்மை ஏற்றலை. இப்போ T1ஓ T4ஓ T5ஓ ஏதோ தப்பாக இருக்குது, அதை இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இஷ்யூ இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மெயில் மட்டும் போடுங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கான மெயிலில் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து நான் தப்பாக ஏற்றிட்டேன், ஸோ எனக்காக அதை கொஞ்சம் கரெக்டான ஃபார்ம் ஏற்றுறதுக்கு எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா அவங்க அந்த பழைய ஃபார்மை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புது ஃபார்ம் ஏற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ராங் ஃபார்ம் ஏற்றினாலுமே இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கரெக்டான ஃபார்மை ஏற்றிக்க முடியும். அதனால் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை பற்றின ஸ்டூடெண்ட்ஸோடைய டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்.